இப்போ நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் இன் ஐடி ப்ரொஃபஷனல். ஐடி ப்ரொஃபஷனலில் எதுக்காக டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. ஏன் அப்படின்னா, ஸோ பேக் சைடில் பாஸ்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாரு. அந்த பல்போட டாக்குமெண்டேஷன் இன்றைக்கி இல்லை அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற டியூப் லைட்ஸு, சிஎஃப்எல் பல்பு, எல்இடி லைட்டு, கலராக எரியிற எந்த ஒரு விளக்குகளுமே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா அவர் அன்றைக்கி டாக்குமெண்டேஷன் பண்ணார், அதனால் இப்போ கிடச்சிருக்கு. ஒருவேளை பண்ணலை அப்படின்னா பல்பு எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரிஞ்சிருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் சில காலம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும், வேறு ஏதாவது சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எதனா நடந்திருக்கலாம். சார்லஸ் பாபேஜ் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார். அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்தில் பார்த்திங்கன்னா ரூம் சைஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. ஸோ 1s and 0s ப்ராசஸ் பண்ணுறது தான் இன்றைக்கும் 1s and 0s தான் ப்ராசஸ் பண்ணுறது எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும். ஸோ அன்றைக்கி அந்த ரூம் சைஸில் இருந்த டாக்குமெண்டேஷனை வச்சு தான் அதை எப்படி சுருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி தான் இன்றைக்கி கைக்கு அடக்கமான ஃபோன் வந்தது. வித்தவுட் த டாக்குமெண்டேஷன் நம்மளால் எதுவுமே பண்ணிக்க முடியும். அப்போ டாக்குமெண்டேஷன்னா என்ன? ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு சொல்யூஷனை நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வேலைக்கு பேர் தான் டாக்குமெண்டேஷன். ஸோ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் யூஸ்க்காக. ஃப்யூச்சரில் இன்றைக்கி பண்ண ஒரு வேலை ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா யூஸ் கேஸாக மாறி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நாம் டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது எப்படி ஐடி சப்போர்ட்டில் வேலை பார்க்குது அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்னு வச்சுப்போம். அந்த 100 கம்ப்யூட்டர் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் சர்வர் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, ஃபயர்வால் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இப்போது நாம் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறோம். என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யலை, எந்த இடத்துல வேலை செய்யலைன்றதை நோட் பண்ணுறோம். அந்த வேலை செய்யாத இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிடையாது, நெட்வொர்க்கில் இருந்த ஒரு ரூல். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 4 hours ஆகுது. பிரச்சனை சின்னது தான், ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 4-5 hours ஆகுது. இல்லை ஒரு நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த இடத்துக்கு வந்தால் மேபி இது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பண்ணோம்னா வித்தின் அ மினிட்ல அதை நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஸோ அப்போது டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ டைம் சேவிங் மெக்கானிசம் நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் யூஸ் ஆகுது. டாக்குமெண்டேஷன் எதுக்காக நம்ம பண்ணுறோம்? டாக்குமெண்டேஷன்னா என்னன்னு பார்த்தோம், எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தோம். இப்போது டாக்குமெண்டேஷன் எதுக்காக பண்ணுறாங்க? ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெக்கானிசத்தில் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஒன்று. ரெண்டாவது, நம்ம டீமில் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நாலேஜாக கேதர் ஆகிருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் நல்லா வேலை பார்க்குறேன், இன்னொருத்தர் இருக்கார். ஸோ இவங்க 2 பேர் ஒழுங்காக வேலை பார்க்கல, நான் வேலை பார்த்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 2 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுனா அதே மாதிரியான பிரச்சனை அடுத்த முறை வரப்போ அவங்க 2 பேரில் யாராவது ஹேண்டில் பண்ணாங்கன்னா நாம் வேற ஒரு விஷயத்தை பெரிய இஷ்யூவில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ தட் அப்போது டைமை எஃபெக்டிவாக சேவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கிற எம்ப்ளாயீஸை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஒன்று. அடுத்த விஷயம், நம்ம ஆடிட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இந்த ஆடிட்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம டீமுக்காக செலவழிக்கப்பட்டது இப்படின்னு சொல்லிட்டு என்டையர் விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒன்ஸோ பேஸ்ட் ஆஃப் அந்த கம்பெனி பாலிசி ஒரு டீம் பார்த்திங்கன்னா ஆடிட் பண்ணுவாங்க. இன்டர்னல் ஆடிட் ஒன்று நடக்கும், எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து ஒரு ஆடிட்டர் வருவாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த ஜிஎஸ்டி மாதிரியான டைமிங்கில் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ தட்ஸ் எ ப்ராப்ளம். ஸோ அந்த ஆடிட்டை நம்ம ஈஸியாக முடிக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டீம் மெம்பர் வெளியே போயிட்டாங்க. இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் திடீர்னு பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணாலும் அடுத்த வரவனுக்கு நான் இல்லைனாலுமே அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு வேலையை நம்ம டாக்குமெண்டேஷன் கொடுக்கும். ஸோ அதை கொடுக்கறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுறோம். டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நிறைய டைப்பில் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். என்ன மாதிரியான டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன். அதாவது டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Node.js அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த Node.jsோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம பாத் செட் பண்ணால் தான் அது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ ஒருவேளை Node.jsனால் என்னன்னே தெரியல அப்படின்னா நம்ம யாரை போய் கேட்குறது? அப்போது நம்மக்கிட்ட டாக்குமெண்டேஷன் இருக்குது அப்படின்னா
we are going to use that documentation to solve the problem. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஒரு பிரிண்டர் வேலை செய்யலை. இப்போ அக்கௌண்ட்ஸ் டீமில் ஒரு பிரிண்டர் இருக்குது, சிஆர்எம் டீமில் ஒரு பிரிண்டர் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் டீம் பிரிண்டர் மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரே பிரச்சனை திரும்ப வரும். இதை டாக்குமெண்ட் பண்ணிட்டா யார் வேணாலும், நம்ம டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். கரெக்டாக. ரெண்டாவது ப்ராசஸ் டாக்குமெண்ட், எஸ்ஓபிஸ். இப்போது ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எஸ்ஓபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப், முதல்ல இதை பண்ணு, அதாவது முதல்ல ரைட் கிளிக் பண்ணு, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடு, ரன் உடனே ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த ப்ராம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஓபியாக பண்ணுறோம். அடுத்து யூசர் கைட்ஸ், எண்ட் யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போது டெக்னிக்கலாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் கொடுக்குறதுக்கும் ஒரு எண்ட் யூசர், அதாவது இப்போ உங்களுடைய கிளைண்ட்டோ இல்லை கஸ்டமரோ இல்லை யூஸரோ யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டெக்னிக்கலாக இருக்கக்கூடாது, அவனுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். வெறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராசஸ் டாக்குமெண்ட்ஸில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூசர் கைட்ஸில் நம்ம டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா அவனுக்கு புரிகிற மாதிரியான சிம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருப்போம். இன்சிடென்ட் லாக்ஸ், இன்சிடென்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று வேலை செய்யலை, சரியா, அந்த வேலை செய்யாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இஷ்யூ என்ன, அதுக்கான ரெசல்யூஷன் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அண்டு நாலேஜ் பேஸ் ஆர்டிகல்ஸ், இப்போ வந்து ஐடி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நடக்கிறது மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. வெளியில் ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 ChatGPT வரப்போ ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பெரிய டெக்ஸ்ட் மெசேஜாக கொடுத்துருந்தேன், இதை இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் பேஸ்டு ஆர்டிகல்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஸோ தட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ரியல் வேர்ல்டில் ஒரு எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஒரு ஒய்ஃபை செட்டப் கைடு வந்து நம்ம எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கணும், சரியா, அதாவது அதை பாஸ்வேர்ட் ரீசெட் எஸ்ஓபியாக கொடுக்கணும், சரியா. ரியல் வேர்ல்டில் இப்போ மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபை செட்டப் கைட் ஃபார் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை செட்டப்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இதை கிளிக் பண்ணுவோம், தென் இதை கிளிக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஒய்ஃபைஸ் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் கனெக்ட்னு கொடுத்தா கனெக்ட் ஆகிடும். இதுதான ஒய்ஃபை கனெக்ஷனுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ இதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேர்ட் ஃபைலே எடுத்துக்கங்க. இப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் எப்படி எஸ்ஓபி பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்கலாம். இப்போ வேர்ட் ஃபைல் இருக்குது, ஸ்டெப் 1 எடுத்தோடனே இங்கே போய்டுவோமா, போகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன டைட்டில் அப்படின்றத நம்ம அந்த எஸ்ஓபி டாக்குமெண்ட்குள்ளே போடணும், ஓகேவா. போல்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு அண்டர்லைன் கொடுத்தா இட்ஸ் ஏ டைட்டில். ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம், கிளிக் த வைஃபை ஐகான் இன் த விண்டோஸ் ரைட் கார்னர். கரெக்டாக, இது இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிடும், இது வந்து எண்ட் யூசருக்கு புரியுமானா புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு ஏரோ மார்க்கை கொடுக்கலாம். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் 2, ஓகேவா. ஸ்டெப் 2ல் இதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது, கிளிக் த ஒய்ஃபை சிக்னல் ஐகான். கரெக்டாக, ஏன்னா இங்கே மல்டிபிள் இருக்குது. பாப்அப் விண்டோவில் இருக்கிற ஒய்ஃபை ஐக்கானை கிளிக் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். கரெக்டாக, நீங்கன்னு இல்லை, எல்லாருமே வேலை பார்ப்பீங்க. யாரெல்லாம் ஐடிக்குள்ளே வராங்களோ அவங்க எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் 3, செலக்ட் த அப்ராப்ரியேட் ஒய்ஃபை கனெக்ஷன். கரெக்டாக, என்ன கனெக்ஷன் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ
இதில் வர லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். இப்போ நான் ப்ராப்பராக இல்லை ப்ரோ, ப்ராப்பராக மீன்ஸ் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கணும். இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஸ்டெப் இருக்கா, இப்போ சைஸ் எல்லாம் நம்ம ஒரே மாதிரி, ஏன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ண சொல்ல நம்ம ப்ராப்பரான சைஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணோம். இப்போது இதில் வந்து இதுதான் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம். தென் ஸ்டெப் 4ல் என்ன வரும், செலக்ட் த கனெக்ஷன். ஸ்டெப் 5ல் என்டர் த பாஸ்வேர்ட். ஸ்டெப் 6ல் கிளிக் கனெக்ட். ஓகேவா? இந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணால் இப்போ யாருன்னு தெரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிவிடுவான். கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும். இப்படி தான் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வேர்டில் தான் பண்ணணும் இல்லை, வாட் எவர் இட்ஸ் யுவர் கன்வீனியன்ஸ், கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து அகைன் பேக் டு ஸ்லைட்ஸ். அடுத்து இங்கே பாஸ்வேர்ட் ரீசெட் எஸ்ஓபின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி காட்டலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரூல் எப்படிலாம் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுவோம் அதில் ஒன்று சொல்கிறேன். நம்ம வந்து லிங்க்கில் போய்ட்டு கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுற மாதிரி. இப்போ பாஸ்வேர்ட் ரீசெட் எஸ்ஓபி நான் வந்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து டைட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், கிளிக் த லிங்க். ஸ்டெப் 1 என்ன, அதே மாதிரி தான் கிளிக் த லிங்க்னு கொடுத்துட்டு அந்த லிங்க்கை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த லிங்க்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி இன்சர்ட் பண்ணால் இங்கே ப்ளூ கலர் வரும். கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணனா அது வேறு ஒரு பேஜுக்குள்ளே போயிடும். போதா? பாஸ்வேர்ட் பேஜுக்குள்ளே போகுது. நம்ம இங்கே வேணும்னா நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்டர் த ரெக்கவரி நம்பர். நான் லிங்க்கை வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்றதுக்காக நான் சின்னதாக வச்சேன். ஓகேவா? ஸோ ரெக்கவரி நம்பர் வெயி, அதுக்கப்புறம் வந்து ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்டையராக நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டுத்துக்கு சுமாராக பண்ணி காமிச்சேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்டர் சாஃப்ட்வேர் கரெக்டாக கம்யூனிகேட் ஆகுதா, பிரிண்டருக்கு வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கா, ஸோ இது ரெண்டும் பிங் ஆகுதா, ஸோ இப்போ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வேணால் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ சாஃப்ட்வேரில் ஐபி எதனா சேஞ்ச் ஆகிருந்தால் ஐபி சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய மல்டிபிள் கிளைகள் போகும். சரியா? டிபெண்ட்ஸ் அப்பான் த இஷ்யூக்கு ஏற்ற மாதிரியான எஸ்ஓபி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து நாலேஜ் பேஸ்டு விபிஎன் கனெக்ஷனை வந்து யாருக்குன்னா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எட்ஜே ஓப்பன் பண்ணிக்கிறேன். விபிஎன் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், இப்போது 55 விபிஎன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் ஃபுல்லாக புதுசாக வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். 2023-25 வரைக்கும் இந்த பிளாகை நான் காப்பி பண்ணி கூட நான் டாக்குமெண்ட் பண்ணி இந்த மாதிரி விபிஎனை பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ வேர் இட் இஸ் கோயிங் டு யூஸ்னா, நீங்கள் கம்பெனியில் ஒரு விஷயம் தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு கிளியராக எழுதணும். இப்போ நான் வந்து 4 வார்த்தைனா 4 வார்த்தை தான் எழுதுனேன். கரெக்டாக? நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எழுதணும். முடிஞ்சால் புல்லட் பாயிண்ட், இப்போ நான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டேன், அந்த மாதிரி புல்லட் பாயிண்ட் போடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுங்கள். சரியா? அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அடிக்கடி அப்டேட் பண்ணணும். என்ன அப்டேட் பண்ணணும்னா, இன்றைக்கி இருக்கிற அதே டெக்னாலஜி நாளைக்கு இருக்குமானா இருக்காது, மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் மாறும். அப்போ அந்த டைம் மாறுறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு அப்டேட் நடக்கிறப்போ மாற்றி விட்டுக்கணும். ஓகேவா? சரியா? கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான டாக்குமெண்ட் இருக்கிறதுக்கு டெம்ப்ளேட் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். டெம்ப்ளேட்னா இப்போ நான் மேனுவலாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனியில் இருக்குன்னா நம்ம லோகோ இங்கே இருக்கணும், நம்ம டைட்டில் இங்கே தான் இருக்கணும், ஸ்டெப் 1னா இவ்வளோ தான் இருக்கணும், ஸ்டெப் 2னா இவ்வளோ தான் இருக்கணும், ஸ்டெப் 3னா இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் வந்து இதை பிரித்து பண்ணுறதுக்கு பேர் தான் டெம்ப்ளேட்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இப்போ இது பாருங்கள், இது ஒரு டெம்ப்ளேட், இங்கே 2 லைன் வருது, இங்கே லோகோ இருக்கணும் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட். கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிமிலரான விஷயங்களை பண்ணணும். இது கண்டிப்பாக பண்ணணும், எல்லாருமே பண்ணுவீங்க. நீங்கள் எனி ரோல், நாட் ஒன்லி இன் ஐடி, நீங்கள் ஈவன்தோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை தாண்டி வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே இட் வில் பி யூஸ். ஓகேவா? டாக்குமெண்டேஷனுக்கு டூல்ஸ் இப்போ நான் வந்து வேர்டில் பண்ணி காமிச்சேன். வேர்டில் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? கூகுள் டாக்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். கூகுள் டாக்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னா, ஒரு ரிப்போர்ட் எழுதுறோம் இல்லை எஸ்ஓபி எழுதணும் அப்படின்னா அங்கே பண்ணோம். எக்ஸலில் இல்லை கூகுள் ஷீட்டில் லாக் இல்லை ட்ராக்கரை நம்ம பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ என்கிட்ட இந்த ஒரு டேட்டா இருக்குது, இது பெரிய டேட்டா சரிங்களா? இப்போது என்கிட்ட ஒரு பெரிய டேட்டா இருக்குது. என்ன டேட்டா இருக்குன்னா, அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள், அவங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் வந்து அவங்களோட ரேஷன் கார்டு நம்பர் இது இருக்குது. இவங்க பாருங்கள், வெரி புவர் அப்படின்றத இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைக் அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸை சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூக்கான ஸ்டேட்டஸ், இப்போ 100 யூசர் இருக்காங்க, அந்த 100 யூசரை பற்றின என்டையர் டேட்டா இருக்கணும். டாக்குமெண்டேஷன் அப்படின்றது நாட் ஒன்லி ஃபார் எஸ்ஓபிஸ், நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிற டேட்டா NT DT001, அந்த NTன்றதை விட்டுருங்க, DT001 அப்படின்றது டெஸ்க்டாப் 1 நம்பர். அது எங்கே இருக்குது? செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. லொக்கேஷன் பேக் ஆஃபீஸில். டைப் வந்து டெஸ்க்டாப்பு, என்ன மாடலு, என்ன ஸ்டோரேஜ், என்ன ரேமு, என்ன ப்ராசஸரு, என்ன யூசர் அப்படின்ற மொத்த விஷயத்தையும் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? இப்போ 21 லேப்டாப் இருக்குது, இங்கே பாருங்கள், மொத்தம் 21 டெஸ்க்டாப் இருக்குது. லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இதை வந்து நான் இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 8 லேப்டாப், 21 டெஸ்க்டாப், மானிட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கிற மாதிரி. ஒருவேளை நான் இங்கே மாற்றணும் அப்படின்னா இங்கே டேட்டா அப்டேட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எய்தர் நீங்கள் எக்ஸல் ஆர் கூகுள் ஷீட், அந்த மாதிரி ஜோகோ ஷீட்லாம் கூட இப்போ வந்துடுச்சு. ஓகேவா? நொட்டேஷன், ஷேர் பாயிண்ட், நாலேஜ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஷேர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்டில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் நான் சும்மா ஹோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளோட கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஸ்டினுக்கான நாலேஜ் வச்சுருக்கேன். கரெக்டாக நம்ம கம்பெனிக்கு ஷேர் பாயிண்ட் சைட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஷேர் பாயிண்ட் சைட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஷேர் பாயிண்ட் சைட்டுக்குள்ளே நம்ம கம்பெனிக்கான டேட்டா எல்லாமே அதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வெப்சைட் மாதிரியே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் ஒரு பிளாகர் இல்லை வந்து வேர்ட் ப்ரெஸ், இந்த மாதிரியான வெப்சைட் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வில் பி ஈஸியர் ஃபார் அனலைசிங் த டேட்டா ஃபார் என்டையர் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அது அந்த ஷேர் பாயிண்ட் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் பாயிண்ட்டுக்கு 4 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, இல்லை என்டையர் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கம்பெனி இட்ஸ் நீடட். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, நாலேஜ் ஷேரிங்கை அங்கே கொடுக்கும். இது மூலிமா பண்ணலாம். இல்லை டிக்கெட்டிங் டூல், நம்ம மேனேஜ் இன்ஜின், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் இன்ஜின், டிக்கெட், ஜீரா, சர்வீஸ் நோ, இந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு டிக்கெட்டிங் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம நோட்ஸ் போட்டிருப்போம். ஓகேவா? அங்கேருந்தும் நம்ம டூல்ஸ், அந்த டூல்ஸ் மூலிமா நம்ம டாக்குமெண்டேஷனை பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, ரொம்ப நிறைய டெக்ஸ்ட் எழுதிடுவோம். சரியா? டெக்ஸ்ட் எழுதக்கூடாது, எழுதலாம், தேவைக்கு எழுதலாம், நிறைய எழுதாமல் கம்மியாக எழுதணும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, நிறைய எழுதக்கூடாது. அதே நேரத்தில் ஸ்டெப்ஸ் வந்து இப்போ வந்து நான் வைஃபை பண்ணிட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து வைஃபை ஐக்கானை கிளிக் பண்ண டேரெக்டாக பாஸ்வேர்டு போடணும்னா உங்களுக்கு புரியுமா? நமக்கு தெரியுன்றது ஓகே, தெரியாதுன்றது வேறு. இப்போ தெரியாதவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப், எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரியா? அவுடேட்டடான இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து அஷூர் வந்து ஆரம்பித்த நாளுக்கு இன்றைக்கி ஒன்றா இருக்கானா இல்லை, யூடியூப் வந்து ஆரம்பித்த நாளுக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கானா இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா டே டு டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் அதோட இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், அதனால் ஐகான்ஸும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? புரியுதுங்களா? அவுடேட்டடான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை மெயின்டைன் பண்ணணும், இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இப்போ என்னுடைய ப்ரெசன்டேஷன்லாம் நோட் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகோ கம்பல்சரி இருக்கும். கரெக்டாக? முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டைட்டில் கொடுத்துருந்தோம், இப்போ டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டேன். கரெக்டாக? ஸோ ஓரளவுக்கான டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெம்ப்ளேட்டை அப்கிரேட் பண்ணுறேன். அவுடேட்டடான விஷயங்கள், ஏன்னா நான் வெறும் டெம்ப்ளேட், டெக்ஸ்ட், இமேஜ்னு வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் டெம்ப்ளேட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெம்ப்ளேட்ஸை நான் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறப்போ அப்கிரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் டாக்குமெண்டேஷன் நல்லபடியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராக நீங்கள் ஆன்போர்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பீங்க. ஸோ ஒரு நியூ எம்ப்ளாயீஸ் வராங்க அப்படின்னா நீங்கள் ஆன்போர்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம். அதுக்கப்புறம்
ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் வித் த ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டாஃபை நம்பியே இருக்க வேண்டிய ஜூனியர் ஸ்டாஃப்ஸோட நிலமை மாறும். ஓகேவா? அண்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலிசம் கிரியேட் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான டாக்குமெண்டேஷன் நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான கிரெடிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். டாக்குமெண்டேஷன் தான் நாலேஜை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணோம், அதுதான் ப்ரூஃபும் கூட. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் பயன்பட போகுது. டெக்னிக்கல் எஸ்ஓபிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் யூசர் கைடாகவும் மாற்றிக்கலாம். அதாவது டெக்னிக்கல் எஸ்ஓபிஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசர் கைட்ஸ், லாக் எடுக்கிறது, நம்மளுடைய என்டையர் அசட் டேட்டா, நம்மளுடைய லாகின் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த யூசர்கிட்ட எவ்வளோ லேப்டாப்ஸ் இருக்குது, அதை யாருன்னா உடச்சிருந்தாங்கன்னு அந்த டெப்த் கலெக்ஷன்ஸ். ஸோ இது எவ்ரிதிங் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கிளாஸ் பார்த்தோம். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை உங்களுக்கு இப்போ குவிஸாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் டாக்குமெண்டேஷன் இன் ஐடி? ஆப்ஷன் ஏ கிரியேட்டிங் சாஃப்ட்வேர், ஆப்ஷன் பி ரெக்கார்டிங் அண்ட் ஆர்கனைசிங் இன்ஃபோ, ஆப்ஷன் சி டிசைனிங் ஹார்ட்வேர், ஆப்ஷன் டி ரைட்டிங் இமெயில்ஸ். டாக்குமெண்டேஷன் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் பி ரெக்கார்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன் இன்ஃபோ இஸ் த ரைட் ஆன்சர், விச் இஸ் நாட் எ பெனிஃபிட் ஆஃப் டாக்குமெண்டேஷன். இதில் வந்து எது டாக்குமெண்டேஷனோட பெனிஃபிட் கிடையாது. அதாவது டைமை சேவ் பண்ணுறதா, இல்லை டீம் கொலாபரேஷன் பண்ணுறதா, இல்லை கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுமா, இல்லை ஆடிட்டுக்கு ப்ரூஃபாக இருக்குமா? அதுவா? காஸ்ட் கன்ஃபியூஷன் தான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் திஸ் இஸ் எ டைப் ஆஃப் ஐடி டாக்குமெண்டேஷன்? ஆல் தி above is the right answer. An example of real world documentation is playing games, Wi-Fi setup guide, cooking recipe, டான்ஸ் ஸ்டெப்ஸ். ஏன்னா இங்கே தான் கைடுன்னு இருக்குது. குக்கிங் ரெசிபின்னு இங்கே வந்து டாக்குமெண்டேஷனாக பண்ணலாம். ஆனால் இங்கே பிலாங்ஸ் டு ஐடி, வைஃபை கைட். ஓகே, பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் டாக்குமெண்டேஷன் இஸ் கிளியர் ஸ்டெப்ஸா, இல்லை ஸ்கிப் ஸ்டெப்ஸா, ஆட் டூ மச் டெக்ஸா, இல்லை நெவர் அப்டேட்டா? கிளியர் ஸ்டெப்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். விச் டூல் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் டாக்குமெண்டேஷன்? இங்கே கீழே இருக்கிறதுல எந்த டாக்குமெண்டேஷன் டூல் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? எம்எஸ் வேர்ட். ஃபோட்டோஷாப்பை நம்மளால் யூஸ் பண்ண முடியும், பட் வந்து அது எல்லா கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக இருக்கிறது வேர்டு தான். அதனால் வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. என் மிஸ்டேக் இன் டாக்குமெண்டேஷன் இஸ், இங்கே கொடுத்துருக்கிறதுல டாக்குமெண்டேஷனில் எது மிஸ்டேக்? டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதா, இல்லை ரெகுலராக அப்டேட் பண்ணுறதா, டாக்குமெண்ட் அப்டேட்டே பண்ணாமல் இருக்கிறதா, இல்லை புல்லட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறதா? மிஸ்டேக், நல்லா கொஸ்டினை படிக்கணும். மிஸ்டேக் இன் டாக்குமெண்டேஷன் இஸ் நாட் அப்டேட்டிங் டாக்ஸ். சரி, குட் டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் இன், ஒரு நல்ல டாக்குமெண்டேஷன் எங்கே ஹெல்ப் பண்ணும்? ஸ்லோ ஆன் போர்டிங், ஃபாஸ்டர் ஆன் போர்டிங், இன்க்ரீசிங் டிபெண்டன்சி, ஹைடிங் நாலேஜ். டிபெண்டன்சியை சீனியர் கிட்ட டிபெண்டன்சியை இருக்கிறது பண்ணுமா, இல்லை வந்து நாலேஜை ஹைட் பண்ணுமா? ஃபாஸ்டர் ஆன்போர்டிங் இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம வேகமாக ஆன்போர்டிங் பண்ணுறதுக்கு தான் குட் டாக்குமெண்டேஷன் தேவைப்படுது. நாலேஜ் பேஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் ஃபார் காமன் ஃபிக்ஸஸ், மியூசிக் பிளேலிஸ்ட், ஈவென்ட் கேலண்டர்ஸ், ஹாலிடே பிளானிங். காமன் ஃபிக்ஸஸ். டாக்குமெண்டேஷன் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம்? ஆப்ஷன் ஏ நாலேஜ் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் ப்ளஸ் ப்ரூஃப். டாக்குமெண்டேஷன் ஃபார் இஸ் மெயின்லி ஃபார் ஜஸ்ட் ரைட்டிங், இது ஒன்லி ப்ரூஃப் ஆர் ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட். நாலேஜ், ரெஃபரன்ஸ், ப்ரூஃப். 10க்கு 10 நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த கிளாஸில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தது என்னென்னா டாக்குமெண்டேஷன், அந்த டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், அந்த டாக்குமெண்டேஷனுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன, அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், ஒரு வேர்ட் ஃபைலை வச்சுட்டு எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம், கூடவே ஒரு குவிஸ் பார்த்தோம். கரெக்டாக?